ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. எங்கள் மேல் வைத்த அன்பினால் எமது குமாரன இயேசுவை இந்த பூமியில் இரட்சகராக தந்தரலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்சம் இரத்தமும் உடையராய் பிறந்தபடினால் நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி செலுத்தி சோத்திருக்கிறோம். கல்வாரில் எங்களை பாவ சாப்புகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி முது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவஸில் பேரில் இருக்கிறபடினால நன்றி செலுத்தி சோத்திருக்கிறோம். எங்களை திக்கற்றலா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்காக நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். எழுதி கொடுத்த ஜீவனில் வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாக இருக்கிறவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஐயா, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். மகிழ்ந்திடு, தினமே ஆர்ப்பரி, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு. மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆர்ப்பரி, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு. மாதேவனின் மகிமை வார்த்தையா நிறைந்து வளர்ந்துமே, தொடர்ந்து என்றுமாய் ஆர்ப்பரிப்பாய். மாதேவனின் மகிமை வார்த்தையால் நிறைந்து வளர்ந்துமே, தொடர்ந்து என்றுமாய் ஆர்ப்பரிப்பாய். மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆர்ப்பரி, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு. என்றென்றுமாய் பெருகி உயர்ந்திட, பரனின் நீதியா மகிழ்ந்து தினமே ஆர்ப்பரிப்பார். என்றென்றுமாய் பெருகி உயர்ந்திட, பரனின் நீதியால் மகிழ்ந்து தினமே ஆர்ப்பரிப்பாய். மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆர்ப்பரி, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு. மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆர்ப்பரி, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு நிறுவம் 6ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 6 verses 12 to 14. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
கடந்த நாட்களிலே பார்த்தபொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று ஒருவன் வருவானானால் அவன் பழைய சுவாபங்களுக்கு மறித்து புதிய ஒரு ஜீவன் புதிய வாழ்வு வாழ்வதற்காக தேவன் அந்த ஒரு மறுஜன்ம முழுக்கை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மாற்றம் உள்ளத்திலே உண்டாகிறது. உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். உள்ளான மனிதனுக்கு கண் பார்வை மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ளான மனிதனிலே தேவ நீதி கிடைத்திருக்கிறது. உள்ளான மனிதனிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் முழுமையாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய மாமிசம் இன்னும் மாறலை, இந்த உலகம் இன்னும் மாறலை, இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசு தான் ஆண்டு கொண்டு இருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான கிருபையிலே ஆண்டவர் அருளுகிறவராக இருக்கிறார். அருளுகிற அந்த கிருபையை, ஆண்டவர் தருகிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதை பற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அந்த கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு கிடைக்கல. அந்த கிருபையினால தான் நம்ம முற்றுமுடிய ரட்சிக்க முடியும். எனவே அவ்விதமாக தான் ஆண்டவர் செய்கின்றார். எனவே நாம் முழுமையாக ஆண்டவரின் மேலே சார்ந்து ஆண்டவரை நம்பி ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அதுதான் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலை முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே வரும். அது இந்த கடைசி நாட்களிலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். இதனாலும் தியானத்திற்கென்று முதலாவது 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஈல்டு நாட் யுவர் செல்ஃப் டு சின். பாவத்திற்கு நீ ஒருபோதும் இணங்காதே, இணங்கி போகாதே, ஒத்து போகாதே. இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி விட்டால் ஒருவன் கிறிஸ்துவ கொண்டு வந்தால் புது சிறுசியாக இருக்க, பழையவர்கள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாகிவிட்டது உள்ளத்துக்குள்ளே. ஆனால் வெளியில் அந்த மாற்றம் இல்லாததுனால அவன் தன் வாழ்க்கையிலே பழைய நிலைமைக்கு, பழைய சுவாபத்துக்கோ பழைய எண்ணங்களுக்கோ அந்த ஜென்ம சுவாபத்திற்கு ஒருவேளை அவன் இடம் கொடுத்தால் அவன் தன் பாவத்தினாலே அவன் கரைபட்டு விடுகிறான். அதற்கு இன்னும் அவன் மேற்கொள்வதற்கு கிருபையை பற்றி கொள்ளாமல் போவானானால் பாவம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் வாசிக்கிறோம். 1 John chapter 2 verse 15 to 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனெனில் ஆண்டவர் நம்மை இந்த பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார், நீதிமான்களாய் மாற்றிவிட்டார். அதனால் இனி நாம் இந்த உலகத்தார் அல்ல. அதான் இயேசு சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும், நம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது வீழ்வதற்கு ஏதுவாக முயற்சி செய்தாலும் நாம் ஒருபோதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்க்ளினேஷனல் டெண்டன்சி, சாய்ந்து போகும் ஒரு மனப்பான்மை ஒருபோது இருக்கக்கூடாது. இதுதான் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது பிசாசானவன் ஏவாள் இடத்துல தனித்து இருக்கும் பொழுது பேசுகின்றான். நீங்கள் தோட்டத்தில் இருக்க சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி கேட்கும்போது அவன் தெரியும், அவன் என்னதான் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்றது தெரிந்திருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையிலே அந்த குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு, சந்தேகத்தை உண்டு பண்ணுவதற்கு, அப்படி வழி தப்பி போவதற்கான ஏதுவான ஒரு தந்திரமான வார்த்தைகளை பிசாசானவன் ஏவாளுக்கு வச்சது போல தான் இந்த நாட்களிலும் தந்திரமான வார்த்தைகள், தந்திரமான போதனைகளை இன்றைக்கு கொடுத்து எப்படியாவது பாவத்தில் விளைவிக்க வேண்டும். அதனால் எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றித் திரிகிறான் பவுல். அதனால தான் சொல்கிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அஞ்சுகிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்ன? 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு சாப்டர் 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எனவே பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா இந்த உலகத்தில் அவர் பிறந்த பொழுதே தேவதூதர்கள் அவரை குறித்து சொல்லும் பொழுது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி பாடினவர்கள் தூதன் சொல்லுகிறான், இதோ தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார்.
ரட்சிப்பதற்காகவே பிறந்தவர். அது மாத்திரமல்ல, இயேசு என்று மத்திய 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனால் இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம். எனவே இந்த உலகத்தில் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் உலகத்தான் அல்ல. எனவே உலகமானது எப்படியாவது நமக்கு விரோதமாக அது செயல்படுகிறதா இருக்கிறது. அது நேரடியாக வஞ்சிக்கிற ஆவிகள் மூலமாக இருக்கலாம், அல்லது மற்ற மக்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மாம்சத்தின் மூலமாகவும் இருக்க முடியும். எனவே எப்படியாவது ஒரு விசுவாசியை விழுங்க வேண்டும் என்று தான் வகை தேடி அவன் சுற்றித் திருக்கிறவனாய் காணப்படுகிறான். அதனால் தேவனை கீழ்ப்படுத்தினால் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிசாசுக்கு இடங்குறாதிருங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இன்னும் எபிரேயர் 12 வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இன்னும் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லி. ஏன்னா அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் அப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 1 verse 4. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு, ஏன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் பொல்லாங்கனுக்குள்ள இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே அந்த பொல்லாங்கனுக்குள் கிடந்தபடினால்தான் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே தேவ மகிமையற்றவர்களாய் பிறக்கிறார்கள். ஜென்ம சுபாவத்தோடு வீழ்ந்து போன நிலைமையிலே அவன் பிறக்கின்றான். அந்த நிலைமையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆகினால தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பாவத்திற்கு இடம் உட்பட்டு பாவம் செய்யக்கூடாது என்று அவன் மனசாட்சி சொன்னாலும் அவனுடைய பலவீனம், வெற்றி பெற முடியாத நிலைமை, பாவத்திற்கு இடம் கொடுத்து கடைசியில் பாவத்துக்கு அடிமையாகி போய் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவன் அறுவடை செய்கிறவனாய் காணப்படுகின்றான். எனவே அவனுடைய இயல்பு, இப்போ தாவீது சொல்கிறான் 51ஆம் சங்கீதத்தில், இதை துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிறான். எனவே நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கூட செய்யாதே என்று சொன்னாலும் அவன் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் இருந்தாலும் அதை மேற்கொண்டு வாழ்வதற்கு அவனால் முடியல. செய்யாமல் இருப்பதற்கு செய்யாமல் இருக்கின்றான். ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலை அவனுக்கு கிடைக்கிறதில்ல. அதான் பழைய ஏற்பாட்டில் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தில் உங்களுக்கு உரைக்கப்பட்டது நானும் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை பகைக்கிற இவனும் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்கிறார். எனவே கொலை செய்யாதிருப்பாயாக தான் சொன்னார். கொலை செய்யாமல் இருப்பதற்கு உள்ளத்தில் அந்த மாற்றம் வர வேண்டியது அவசியம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தில் உரைக்கப்பட்டது நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற இவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். அப்போ அந்த உள்ளத்திலே மாற்றம் உண்டானால் தான் உண்மையிலே வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாகும். அதற்காக தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம புதிய சிறுசியாக ஆண்டவர் மறுஜென்மம் முழுக்க நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் இந்த உலக மாமிசம் பிசாசு மாறாமல் இருக்கிற அப்படின்னாலே அதனுடைய இச்சைகளுக்கு, அதனுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 4 verse 18 and 19. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பார்த்தோம்னாக்கா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் அதே மாதிரி தான் பார்க்கிறோம். முள்ளுள்ள இடங்கள் மாத்திரமில்லை, வசன ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சிற்றின்பங்களும் அவர்களை நெருக்கி போடுகிறது. லௌகீக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சிற்றின்பங்களும் நெருக்கி, அவையெல்லாம் ஏற்கனவே உள்ளத்தில் இருக்குது. அதுதான் இன்க்ளினேஷன் டு டெண்டன்சி. ரெண்டாவது இன்ட்வெல்லிங் சின். அப்போ இன்க்ளினேஷனல் டெண்டன்சி என்று சொன்னால் அவன் உள்ளத்தில் அந்த தவறு இல்லாவிட்டாலும் அதற்கு செய்யக்கூடிய அந்த தூண்டுதல் அவனுக்கு வெளியிலிருந்து வருகிறது. அதான் அந்த மார்க்கில் அந்த வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். ஆவியானவர் செய்ய எழுதியிருக்கிறார். அந்த இடத்துல அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். இவைகள் உட்பிரவேசித்து, அப்போ அதற்கு முன்னதாக அது இல்லை. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து விட்டால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றான். ஆண்டவர் ஏற்புடைய நிலையை அடைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் என்ன பண்ணுறான், இந்த தூண்டுதலுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவைகள் உட்பிரவேசித்து விடுகிறது. அப்போ முள்ளுகள் வளரும் பொழுது வசனம் பலன் கொடுக்காமல் போய்விடுகிறது. ஸோ இன்க்ளினேஷனல் டெண்டன்சி. ரெண்டாவது இன்ட்வெல்லிங் சின், வாசம் பண்ணுகிற பாவம். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20-23 வசனத்தில் கூறுகிறதை நாம் வாசிப்போம். மார்க் சாப்டர் 7 verse 20-23. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும்.
பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எனவே இருதயம் சுத்தமாக இருந்தால் அவன் ஜீவியம் சுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அதனால் வெளிப்புறத்தில் மாத்திரம் நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை செய்துவிட்டு நாம் போவதனாலே சரீர சுத்திகரிப்பு தான் உண்டாகும். நியாயப்பிரமாணத்தை குறித்து எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சடங்குகள் எல்லாம் சரீர சுத்திகரிப்பை தான் உண்டு பண்ணுமே ஒழிய அவன் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இல்லை. அதனால் 9:14 எபிரேயர் வாசிக்கிற நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தொண்டு செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு, நம்முடைய மனசாட்சியும் செத்த கிரிகளை சுத்திகரிப்பது அது நிச்சயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த உள்ளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் இருக்குமானால் அவன் வாழ்க்கையிலே கிருபையை பற்றி கொள்ளாமல் போகும் பொழுது அந்த பாவத்திற்கு அவன் இடம் கொடுத்து விடுகிறான். எப்படி ரோமருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கின்றோம் 7ஆம் அதிகாரம் 12-17 வரைக்கும் வாசிப்போம். ரோமன் சாப்டர் 7:12-17. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனவே எனக்குள் வாசமாயிருக்கிற அந்த பாவமே. அப்போ ஆண்டவர் முழுவதுமாக அவனை சுத்திகரித்து விட்ட பின்னதாக பாவத்திற்கு இடம் கொடுத்தால் என்ன ஆயிரும்? பாவம் உட்பிரவேசித்து விடும். யாக்கோபு 1:14 வாசிக்கிறோம். அவனவன் தன் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் அந்த போராட்டம் நமக்கு உண்டு. அதனால தான் தேவன் தமது பரிசுத்தாவை நமக்கு தந்திருக்கிறார். அந்த மெய்யான நீதியின் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். அதனால் ரோமர் 8:14 வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமாக நம்மை மாற்றிவிட்டார். இதெல்லாம் இந்த மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த உலக மாம்சம் பிசாசோடு வருகிற போராட்டத்திலே அவன் எதற்கு சாய்ந்துகிறான், எதை சார்ந்து ஜீவிக்கிறான்? கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலேசியன் சாப்டர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இந்த இவைகளை செய்கிறவன் ஒருபோது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளவே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். உண்மையான சமாதானனுடைய வாழ்க்கையில் எப்போ வருனாக்கா, துன்மார்க்கனுக்கு எவ்வளவேனும் சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எனவே உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிக மிக அவசியம். எனவே ஈல்டு நாட் யுவர் செல்ஃப் டு சின், பாவத்திற்கு ஒருபோதும் நீ இடம் கொடுக்காதே. ஆனால் அதில் 2 காரணம் வாசம். இன்க்ளினேஷனல் டெண்டன்சி, அதாவது சாய்ந்து போகக்கூடிய ஒரு மனப்பான்கு. 2வது இன்டுவெல்லிங் சைன், வாசம் பண்ணுகிற ஒரு பாவம். எனவே அந்த வாசம் பண்ணுகிற பாவம் அவனுக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே அவன் எளிதாக என்ன பண்ணுகிறான், உலகத்தினுடைய இச்சைகளுக்கு அவன் உட்பட்டு விடுகிறான். அப்படி உட்பட்டு விடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒருபோது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. வெளியில் சடங்கு சம்பிரதாயங்களை செய்யலாம், பாவ அறிக்கை செய்யலாம். பாவ அறிக்கை செய்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கிடைக்காத பட்சத்தில் அவனு ஒருபோது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா நாம் பலவீனமானவர்கள். இந்த சரீரம் பலவீனமான ஒரு சரீரம், எளிதாக பிசாசில் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய துணை இல்லாமல், ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல், ஆண்டவருடைய பலம் இல்லாமல், ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்காமல் ஒருபோது நம் ரட்சிப்பு நிறைவேறாது. ஏன்னாக்கா எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனம் இப்படி வாசி. ஹீப்ரூ சாப்டர் 7:24-25. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவமுள்ளவராய் இருக்கிறார். மேலும்
தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றுமுடி ரட்சிக்க ரட்சித்தவர் மாத்திரமல்ல, முற்றுமுடி ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே அவர் நமக்கு அருளுகிற அந்த கிருபைகளை நான் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஈல்டு நாட் யுவர் செல்ஃப் டு சின். பாவத்திற்கு ஒருபோதும் இணங்காதே, இடம் கொடுக்காதே. 2வது காரியம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ரோமன் சாப்டர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஈல்டு யுவர் செல்ஃப் டு காட். உங்களை நீங்களே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும்னா, அவர் தான் நம்மளை ரட்சித்தார், அவர் தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தார், அவர் தான் நம்முடைய மனக்கண்களை திறந்தார், அவர் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார், அவர் தான் நம்ம அக்கிரமக்காரனாக இருந்த நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், பாவியாக இருந்த அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தவர். அவர் இல்லாமல் நம்மாலே ஒன்றும் முடியாது. வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். எனவே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே, சபைகளிலே இன்றைக்கு ஊழியர்களை நம்பிக்கொண்டு ஊழியர் ஜபத்தினாலே ஒரு விடுதலை கிடைக்க போகிறதில்ல. எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறதுனால அவனுக்கு விடுதலை கிடைக்க போடுகிறத. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி யோவான் 8:36 நாம் வாசிக்கின்றோம். எனவே ஹீ இஸ் அவர் சேவியர், அவர் சேவியர் அண்ட் அவர் சஸ்டெய்னர். நமது இரட்சகரும் அவர் தான், நம்மை தக்க வைப்பவரும் அந்த நீதியிலையும் பரிசுத்தத்தையும் தக்க வைக்கிறவரும் அவர் தான். அவர் இல்லாமல் ஒன்றும் முடியாது. அதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, செடியானது கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லி. எனவே கர்த்தரை தான் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் தான் நமக்கு கிருபைகளை அருளுகிறவர். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் பெறுகிற இடத்தில் கிருபையை அதிகமாக பெருக செய்கிறவர். கிருபையை அதிகமாக பெருக செய்கிறானாக்கா கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், பற்றிக்கொள்ளணும். கிருபை பற்றிக்கொள்ளாமல் ஒருபோது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விடுதலை தரமாட்டேன். நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன். அப்படி இல்லை. ஆண்டவரை சுயாதீனத்தை கொண்டு அழித்து விட்டார். நன்மை தீமை என்னதென்று அறியக்கூடிய அறிவை கொடுத்து விட்டார். மனக்கண்களை திறந்து விட்டார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து விட்டார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இப்போ ஆன்மீக ரீதியாக எது தேவனுக்கு பிரியம் என்பதை ஆண்டவர் நமக்கு வேத சத்தியத்தில் எழுதி கொடுத்து விட்டார். அதில் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து விட்டார். அப்போ ஆவியானவர் நமக்கு நடத்துகிற அந்த சத்திய பாதையில் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமான வாழ்க்கையாக இருக்கும். எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத பட்சத்தில் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்காது. கிருபை அருளுகிறார், நாள்தோறும் அது கிருபைகள் புதிதாக தான் இருக்கிறது. ஆனால் கிருபையை யாருக்கு தருவார்? ரோமர் கிருபம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 9:16 onwards. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அதனால தான் 15ஆம் வசனம் கூட வாசிப்போம். 15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அப்போ யார் மேல் இரக்கமாயிருப்பார், யார் மேல் உருக்கமாயிருப்பார்? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவர் தான். ஆனால் யார் மேல் அவர் இரக்கம் பாராட்டுவார்? அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவன் தானே ஒழிய விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கின்றோம். எனவே ரோமருக்கு நிறுவனம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 24 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில்,
மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எனவே எந்த பாவம் நம்மை இச்சித்து நம்மை விழத்தள்ளுகிறதோ அல்லது எந்த பாவம் நமக்குள்ளே வாசமாயிருந்து நம்மை கரைப்படுத்துகிறதோ அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு இயேசுவை தவிர வேறு யாராலும் முடியவே முடியாது. எனவே அந்த இயேசுவை தான் நாம் சார்ந்திருக்கணும். அந்த இயேசுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதனால் ரோமர் 6:21 வாசிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நாம் தான் நம்ம அடிமையாக ஒப்பு கொடுக்குறோமே இல்லையா, அவர் நம்மை அடிமையாக வைத்து நடத்தலை, நாம் அவருடைய பிள்ளைகளாக தான் பாவிக்கின்றார். நாம் என்ன பண்ணுகிறோம், ஆண்டவரை உண்மை இல்லாமல் என்னால் முடியாது, நீர் தான் என்னுடைய ஆண்டவர், நீர் தான் என்னுடைய எஜமான், உமது ஒத்தாசை எனக்கு வேண்டும், உடைய சகாயம் எனக்கு வேண்டும், உடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 1 தீமோத்தேயு 2:4 4-5-6 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு chapter 2 verses 4-6. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எனவே ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் உண்மையை விளங்கிக் கொள்ளுதல் அவசியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி என்ன? ஆண்டவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31 வாசிக்கும் பொழுது, தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் தெரிஞ்ச எல்லாருக்கும் சத்தியம் தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை. வசனம் எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான். ஆனால் நாம் எந்த போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? யோவான் 8:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. அப்போ ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க. அந்த கொள்கையை நாம் கடைபிடித்து விட்டால் அந்த கிரிகையானது தேவனை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்துகிறதுனாலே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும், கிருபை கிடைக்கும் என்று உலகத்தில் போதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு சித்தமானது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது இல்லை பொதுவாக. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17:11 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Acts chapter 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எப்படி அப்போஸ்தலர்கள் தான் போதிப்பார்கள். அப்போஸ்தலர் போதித்தது வசனத்துடன் பைபிளுடன் ஒத்துள்ளதா, அதனை ஒத்துள்ளதா என்று எப்படி பார்க்குறது? ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு கிலோ பொருள் ஏதாவது வாங்குறோம், என்ன பொருள் வாங்கினாலும் சரி, நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, 1 கிலோ இருக்குமா இருக்காதான்னு. அதை போய் இன்னொரு இடத்துல நாம் போய் என்ன பண்ணுகிறோம், அதை சரியாக எடையை போட்டு பார்த்து சரி பார்க்கும்போது அது இருந்தால் ரைட்டே, இல்லைனாக்கா அந்த நபர் நம்ம ஏமாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அதனால் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். வேத வசனத்தில் இருக்கலாம், ஆனால் வேத வசனத்துக்கு ஒத்து போக வேண்டியது அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 34:16 வசனம் இப்படி வாசி. ஐசாயா chapter 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எனவே பரிசுத்த ஆவியை கொடுத்து விட்டார், அபிஷேகத்தை கொடுத்து விட்டார். அந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. எனவே அந்த அபிஷேகம் போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய அந்த வசனத்திலே சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார். இன்றைக்கு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்களுடைய உபதேசத்தில் தான் அவர்கள் போதிக்கிறார்கள் ஒழிய அதை போதிக்கிற மக்களும் அதை உணர்ந்து பார்க்கறதில்ல, கேட்கிற மக்கள் அதை உணர்ந்து பார்க்கறதில்ல. நம்முடைய சபை சொல்லுகிற அந்த கொள்கைகளை கடைபிடித்து விட்டால் நாம் மோட்சம் போய் சேருவோம், அது ஆண்டவரை பிரியப்படுத்தும். எனவே என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தரை உதாரணமாக கர்த்தரை என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுவேன். கனம் பண்ணிவிட்டு ஆண்டவர் கனம் பண்ணுவாரான்னு யோசிக்கிறது இல்லை. என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்கிற வசனமும் இருக்கிறது ஒன்று. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? இந்த ஏசாயா 29:13-14 வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினான இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்போ மனிதனுடைய கற்பனை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறான்ங்கிற அந்த வார்த்தையை இவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் உணரல, இந்த நாட்களில் உணர்றதில்லை. நம்ம ஒரு பக்தி மார்க்கத்தில் போய் வந்து விடுகிறார்கள் ஒழிய ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற உன்னத நிலை இருக்கணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குள்ளே சிந்திக்கிறான். ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம், மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம்.
எனவே ஒரு சபையின் கொள்கையின் அடிப்படையில் நாம் இருக்கிறதோ அல்லது நமக்கு விருப்பமான வழியில் நாம் போகிறதோ அல்ல. ஏன்னா மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நீதிமொழி 12:14 நாம் வாசிக்கின்றோம். எனவே நான் எந்த வழியில் இருக்கிறேன்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். ஸோ ஹீ இஸ் அவர் சேவியர் அண்ட் ஹீ இஸ் அவர் சஸ்டெய்னர். அவரை நம்ம ரட்சித்தவர் மாத்திரமல்ல, அவரை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவர், நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஏன்னாக்கா எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படலுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஏன்னா மனிதன் எப்படி இந்த உலகத்தில் நம்ம மாம்ச ரத்தம் உடையவனாக இருக்கிறாரோ அதே போல் என்ன பண்ணுகிறார், அவரும் மாம்சம் ரத்தம் உடையவராக பிறந்தார். எபிரேயர் 2:13-14 வாசிக்கிறோம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எனவே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்திலே சிலுவையிலே அழித்தது மாத்திரமல்ல, வெற்றி சிறந்து விட்டார், மரணத்தை ஜெயித்து விட்டார். எனவே பரிகரிக்கப்பட போகிற கடைசி சத்துரு மரணம். அப்போ உலக மாம்சம் பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார், மரணத்தை ஜெயித்து விட்டார். அதனால இயேசு சொல்கிறார், யோவான் 8:46 சொல்கிறார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, ஆவியிலே நீதி உள்ளவராக, ஆவியிலே ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே அவர் வாழ்ந்து முழுமையான ஒரு பலியை செலுத்தி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ நீதியை அடையும்படியான பாக்கியத்தை நமக்கு இலவசமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அந்த பாவங்களை சுமந்தபடினாலே அந்த பாவமானது ஆக்கினைக்குள்ளாக அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. எனவே அந்த பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டபடினாலே அவர் பட்ட காயங்களிலே இருந்து இரத்தம் சிந்தினது. அந்த இரத்தம் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தத்திலே தான் ஜீவன் இருக்கிறது. எனவே அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னபடினாலே நாம் பாவிகளாக இருந்தபடினாலே நமக்காக அந்த மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நமக்கு சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, ஜீவனை கொடுத்தார், ஆவியை கொடுத்தார். அதோடு இல்லை, 3ஆவது நாள் அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அக்கிரமங்களிலும் பாவனை மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து விடுகிறார். அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம் புதிய சிறுசி. எனவே அப்படி உயிர்த்தது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா உலக மாம்சம் பிசாசை நான் வேட்கொள்வதற்கு அவர் இல்லாமல் என்னால் முடியாது. இந்த எண்ணம் எப்போது இருக்கணும்? நாம் பக்தியை வாழ்ந்து விட்டால் நாம் ஆண்டவர் பிரியப்படுத்தி விடும் என்கிற ஒரு தப்பறையான ஒரு கொள்கை எண்ணங்கள் ஒருபோது இருக்கவே கூடாது. எபிரேயர் 13:8-9 இப்படி வாசிக்கிறோம். Hebrews chapter 13 verse 8 and 9. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. எனவே கிருபையினாலே நம்ம ரட்சித்தார். அந்த கிருபையை தான் நமக்கு என்ன பண்ணும், அந்த பலத்தை நமக்கு கொடுக்கும். கிருபையினால தான் இருதயம் சிறப்படும். ஏன்னாக்கா இறைமையா வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எனவே அந்த இருதயத்திலே நமக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், தேவன் அவர் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். உள்ளத்திலே உண்மை இருக்கிறதா, உள்ளத்தில் ஆண்டவருக்கு ஏற்படைய நிலை இருக்கிறதா? வெளியில் பக்தியை பார்த்து இன்றைக்கு மனிதர்கள் சபைகளிலே திருப்தி அடைந்து போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கின்றார், உள்ளத்தை பார்த்து இடம் போடுகிறார். இதுதான் ஆண்டவராய் கர்த்தர் அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது உள்ளத்தை வைத்து தான் ஆண்டவர் அவர்களை சொல்லுவார். வாலிபன் ஒருவர் ஆண்டவரை நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன வரிசையாக சொல்லிட்டு வர, கடைசியில் உனக்குள்ளதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பின்னாடி வாங்கிட்டு முன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. இதை தான் ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அதை சரிப்படுத்திக்கொள், சீர்படுத்திக்கொள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், நமக்கு அதை சுட்டி காண்பிக்கிறார். ஏன்னா இன்றைக்கு அவர் ஒரு நாளில் அவர் நமக்கு நியாயாதிபதியாய் வரப்போகிறவர். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். எனவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி, எனவே சுட்டி காண்பிக்கும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்முடைய பலவீனங்களை நாம் ஆண்டவரிடத்திலே ஒத்துக்கொண்டு அறிக்கையிட வேண்டியது அவசியம். ஏன்னா இயேசு நமக்காக மரித்தவர் மாத்திரமல்ல, பிதாவுடைய வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு வக்கீலாய் மத்தியஸ்தராய் இருக்கின்றார். வேறு யாரும் நமக்கு மத்தியஸ்தரில் அல்ல. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தர் ஒருவர் தான்.
எனவே அவர் மூலமாக தான் நான் போகணுமே ஒழிய இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு தலைவர்கள் மூலமாக, இன்றைக்கி ஊழியர்கள் மூலமாக நாம் ஆண்டவரத்தில் போய் சேரலாம் என்று சொல்லி மனிதர்களை நம்புகிறார்கள், இறந்து போன மக்களை நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் மிக மிக சொற்பம். எனவே அந்த விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அதுதான் தேவனை பிரியப்படுத்தும். அதான் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறபடியினாலே அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். யார் மூலமாய் நாம் தேவனிடத்தில் போகிறோம்? இன்றைக்கி அந்த ஆண்டவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிற மாத்திரமல்ல, நாம் ஆண்டவரத்தில் நம்ம தவறுகளை நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. Hebrew chapter 4 verse 14 to 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை வாசிக்கிறோம், வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன இயேசு மகா பிரதான ஆசை நமக்கு இருக்கிறபடியால். எனவே அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் நமக்காக இந்த உலகத்தில் பாடுபட்டவர் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறோம், இயேசுவை மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று வேத வசனம் சொல்லும் பொழுது இன்றைக்கி எவ்வளோ புனிதர்களை நம்பி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி, அல்லது ஊழியர்களிடத்தில் வேண்டிக் தவறு கிடையாது. ஆனால் அந்த ஊழியரும் யாராக இருந்தாலும் அந்த இயேசு கூட தான் வந்தாகணும். அது நாமே செய்யலாமே. இது உண்மையாய் தம்மை நோப்பிக்கு கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அப்போ அவங்க மூலம் வேண்டுதல் வச்சாலும் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். அவர் தான் ரட்சகர், அவர் தான் முற்றுமுடி ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். எனவே தமது மூலமாய் அந்த இயேசு, ஏன்னா இயேசு தான் மத்தியஸ்தர், அப்படி ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டோட வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறாரா, அவர் நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். ஏன்னா அவர் தாமே நம்மை போல மாம்சம் ரத்தமுடையவரை பிறந்தார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். எனவே சோதிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எனவே அவர் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கும் பொழுது நாம் அவரை தான் சார்ந்திருக்கணும், அவரை தான் நம்பியிருக்கணும். அவர் தான் நம்மை முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. எனவே குமாரன் விடுதலை ஆக்கினால் தான் மெய்யான ஒரு விடுதலை. மனிதர்கள் இன்றைக்கு போலியான விடுதலைக்கு தான் போகிறார்கள். போலியான விடுதலைனாக்கா அந்தந்த சபை கொள்கைகளை, கடைபிடிகளை, சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவைகளை செய்துவிட்டு ஒரு திருப்தி அடைந்து போய்விடுவார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர்களுக்கு பிரியமான வாழ்க்கை அவர்கள் வாழலை, ஆனால் தான் சிதறப்பட்டு போனார்கள். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு கண்காணியும் மெய்ப்பனுமாக இருக்கிற இடத்திற்கு திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Peter chapter 2 verse 25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், முன்பு அப்படி இருந்தோம், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம மெய்ப்பனாகிய நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்க. அவர் தான் நம்முடைய கண்காணி, இதுதான் அவர் ஓவர்சியர், அவர் தான் நம்முடைய பிஷப், அவர் தான் நம்முடைய தலைவராக இருக்கின்றார். தலைவர் மாத்திரமல்ல, கண்காணி மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். முற்றுமுடி ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். எனவே அவருடைய உதவி மூலமாக, அவர் மூலமாக தான் நாம் போக வேண்டும். அதனால தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 16-17 வசனம் இப்படி வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 1 verse 16 and 17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எனவே கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக தான் உண்டாகிறது ஒழிய எந்த ஊழியர்கள் மூலமாகவும் புனிதர்கள் மூலமாகவும் உண்டாகிறது அல்ல. இதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ளணும். ஈல்டு யுவர் செல்ஃப் டு காட், தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 12 verse 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகாத பட்சத்தில் வாழ்க்கை புதிதாகாது. 2 Corinthians 4:14 பவுல் சொல்கிறார்கள், புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று சொல்லி. ஏன்னாக்கா அவன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமையை அவன் காணுகிறான். அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அவருடைய முக்காடு அவரிடத்திலிருந்து எடுபட்டு போகிறது. ஏன்னா கர்த்தரை ஆவியார் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எனவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கொலோசையர் இருக்கிற 2:8 வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அந்த மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எனவே கிறிஸ்து தான் நம்ம இரட்சகர், கிறிஸ்து தான் நமக்கு தேவனுக்கு நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் ஆண்டவரிடத்தில் போய் சேரணும். பலவீனத்தில் தவறு செய்து விட்டோமா, அவர் நமக்காக பரிதபிக்கக்கூடியவர். எபிரேயரில் வாசிக்கிறோம், பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் பண்ணின அறிக்கை உறுதியாக பற்றிக்கூடும். ஆகையால் அடுத்த வசனம் 16 சொல்ல, ஆகையால் நாம் இரக்கத்தை பெற, முதல்ல ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஏற்ற விலையில் சகாயம் செய்யும் கிருபை கிடைக்காது, உதவி செய்யும் கிருபை கிடைக்காது. இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? நீதிமொழிகள் 28:13 இப்படி வாசிக்கிறோம். Proverbs chapter 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனவே அறிக்கை செய்கிறதோடு நின்று விடக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டியது அவசியம். விட்டு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதை எப்படி வாசிக்கிறோம்னாக்கா 1 யோவான் 1 7 2 1-2 வாசிக்கிறோம். 1 John chapter 1:7 onwards. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். எனவே அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் முற்றுமுடி இரட்சிக்க அவர் வல்லவர். எனவே அவர்தான் நமக்கு மத்தியஸ்தர், அவர்தான் நமக்கு வக்கீலை போல அவர் பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர். எனவே அவர் பரிந்து பேசுகிறபடினாலே நாம் உண்மையான ஒரு மனந்திருந்தல் இருக்க வேண்டிய அவசியம். வெறும் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு போகிறதில்ல, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவீர் என்று தாவீது சங்கீதத்தில் 51 சொல்வதை நான் பார்க்கிறோம். எனவே உண்மையான மனந்திரும்புதல் இருந்தால் தான் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். ஏன்னா தன்னை விசுவாசிகள் இன்னான் என்றும் தன்னை காட்டுக்கு போகிற இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடினாலே ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் இடத்திற்கு வரமாட்டான். எனவே உண்மையான மனஸ்தாபப்படுகிறார்கள். இன்றைக்கு தப்பு செய்து விட்டமே மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்கிறாங்க, ஆனால் உண்மை அதை விட்டு விடுகிறது இல்லை. அதை விட்டு விடுகிறது எப்படின்னாக்கா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போக வேண்டியது அவசியம். அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யும், இனி நான் அதில் விழாதபடிக்கு, இனி நான் ஒருபோது இந்த பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் அன்றைக்கு நாம் விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அப்போ இன்றைக்கி அதோடு முடிஞ்சவில்லை. இதே விசுவாசம் நமக்குள்ளே இப்போதும் அவரை சார்ந்து தான் இருக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் ஹீ இஸ் அவர் சேவியர் அண்ட் ஹீ இஸ் அவர் சஸ்டெய்னர். ஸோ ஈல்ட் யுவர் செல்ஃப் டு காட். எனவே அவர் தான் நம்ம ரட்சித்தவர், அவர் நம்ம தான் தாங்கி நடத்துகிறவர். எனவே அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியம். 3வது காரியம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஈல்டு யுவர் செல்ஃப் டு த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய கிருபைக்கு என்ன பண்ணணும்? ஒப்புக்கணும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறது மாத்திரம் இல்லை, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேனே ஆனால் திரும்பவும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆவியானுடைய நடத்துதலுக்கும் சத்தியத்துக்கு செவி கொடுத்து அவருடைய உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்பட்டு நாம் நடக்கும் பொழுது தான் அது தேவனை பிரியப்படுத்தும். நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டாலும்
நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சத்தியத்தின்படி இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். அதற்காக தான் ஒரு கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்ட ஒருவனை அபிஷேகித்திருக்கிறார். 1 யோவான் 2:20 இப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அபிஷேகம் பெற்றவன் சத்தியத்தை அறிந்து கொள்வான். ஆனால் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற மக்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான கொள்கைகள், எத்தனை விதமான போதனைகள். ஆனால் அது அவரவர்களுக்கு அது சத்தியம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு, எப்படி பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், ஏரோதுடைய உபதேசம் அப்படி சொல்லி அவரவர்கள் தங்கள் உபதேசத்தில் தான் இருந்தார்கள் ஒழிய ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது இல்லை. இதுதான் ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் சொல்லும் பொழுது இவ்விதமாய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனவே உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் உணரவில்லை, அதனால் மனம் திரும்பவில்லை. இரட்சகரையே சிலுவையில் ஆணி எடுத்துக்கொண்டால் புறக்கணித்து விட்டார்கள். எனவே வசனத்தை நன்றாக அறிந்து கொள்ளும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சத்தியம்தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். அதுதான் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீதிமொழியில் 13:13 வாசிக்கிறோம், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஏன்னா 147ஆம் சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். சாம் நம்பர் 147 லாஸ்ட் 2 verses. யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அவருடைய நியாயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே நம்முடைய பக்தியை பார்த்து ஆண்டவர் நமக்கு இறங்குகிறது இல்லை. அவருடைய நியாயங்களை கை கொள்ளுகிறவனுக்கு தான் ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கும். அவருக்கு உண்மையில் விசுவாசம் வைத்து போகிறவனுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். எனவே தான் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக ஏன் பெருக செய்கிறார்? கிருபையினால் ரட்சித்தார். தொடர்ந்து அவர் மூலமாக அந்த கிருபையை நமக்கு நாள்தோறும் அருளுகிறவராக இருக்கிறார். புலம்பெயலும் புஸ்தகம் 2:21 வாசிக்கிற நாள்தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதனால தான் 22 சொல்கிறார், நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பற்றிக்கொள்ளணும். அதை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். பக்தியாக இருந்துட்டாக்க ரொம்ப கனம் பண்ணிட்டா கனம் பண்ணுவார்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை கனம் பண்ணணும். ஏன்னா ஆண்டவரே அதை தான் செய்கிறார். ஏசாயா 42:21 வாசிக்கிறோம், அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமுள்ளதாக்குவார். அப்போ ஆண்டவரே வேதத்தை தான் முக்கியத்துவப்படுத்துகிறார். 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது சகல பிரசாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். எனவே அவரவர்கள் கடைபிடிக்கிறதெல்லாம் சத்தியம் என்று நாம் போவோமானால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1 அதிகாரத்தை வாசிக்கிற, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், என் ஜனமோ அறியாமலும் உணராமல் இருக்கிறார்கள். ஓசியால் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அதான் நீதிமொழி 19:2 வாசிக்கிறோம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான், ஏனெனில் பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த கடைசி நாட்களிலே அந்த அறிவு நமக்கு அவசியம். அந்த அறிவு நமக்கு கிடைத்தால் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போக வேண்டியது அவசியம். சீல்டு யுவர் செல்ஃப் டு த கிரேஸ் ஆஃப் காட். எனவே அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போகும்போது ஆண்டவர் ஏற்ற வேலையில் சகாயம் செய்யும், கிருபை அருள்வார். 2 காலம் வாசிக்க, ரிச்சஸ் ஆஃப் காட், அந்த ரெவலேஷன் ஆஃப் ஹிஸ் ரிச்சஸ். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, அந்த ஐஸ்வர்யத்தை குறித்த வெளிப்பாட்டையும் ஆண்டவர் தருகிறார். அப்புறம் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்? எபேசியருக்கு நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படி வாசிக்கிறோம், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கி கொண்டால்தான் அதை பெற்றுக்கொள்வோம். எனவே நம்முடைய மனப்பான்மையிலே நம்முடைய பிரியத்துக்கு நாம் போய்கொண்டே இருந்தால் ஆண்டவருக்கு ஒருபோதும் அது பிரியமாக இருக்காது. அது கிருபை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் அறிந்து எது சரியானது, அவருடைய நியாயம் எது, அவருடைய நியாயம் எது, அவருடைய சித்தம் எது, அவரை பிரியப்படுத்தும் என்பதை அறிந்து நாம் செய்யும் பொழுது தான் ஆண்டோட இரக்கம் கிருபை நமக்கு கிடைக்கும். அதனால தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம் இப்படி வாசிக்கிறோம். கொலோசியர் chapter 2 verses 3 and 4.
அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்போ இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களால் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த பொக்கிஷத்திலே பங்கு உண்டு. அவன் பெற்று அனுபவிக்க முடியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொல்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாரிடத்தில் இன்றைக்கி கேட்குறாங்க? விசுவாசத்தில் கேட்குறாங்களா? இன்றைக்கி ஆண்டவர் பிரியமான வழியில் நடக்கிறார்களா? எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விசுவாசமும் அந்த உறுதி நிலையும் இருக்க வேண்டியது அவசியம். ரசிக்கப்பட்டுட்டாங்க, ஆனால் அந்த உறுதி நிலை இன்றைக்கி சோதனைகள், பாடுகள் வரும்போது இருக்கிறது இல்லை. எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம், நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரைந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்திலே பங்கு உண்டு. அப்போ கிருபையினால் ரட்சித்தார். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 6 verses 1 and 2. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே. now is the time of acceptance and now is the time of salvation என்று சொல்லி நான் வாசி. அப்போ கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்குன்னா என்ன? ரட்சிக்கப்பட்டாங்க, கிருபையினால் ரட்சித்திருக்கிறார். அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த கிருபையை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கிருபையை போக்கடித்தால் எப்படி? ஒருபோது கிருபையை போக்கடித்துக் கொள்ளாது. மாயை பற்றி கொள்கிறதா கிருபையை போக்கடித்துக் கொள்கிறான். எனவே பொய்யான மாயை பற்றி கொள்வது தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள். அதுதான் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்விதம் Ephesians chapter 2 verses 5 to 7. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை, அவர் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எனவே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறோம். அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தை நாம் விளங்கிக் கொண்டால் அந்த ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த ஞானமாய் நாம் நடந்து கொள்ள முடியும். எனவே அந்த அறிவு நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் பாவத்தில் விழுந்து விடாமல் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு கிடைக்கும். அந்த சத்தியத்தின்படி நடந்து கொள்வோம். சத்தியத்தின்படி நடந்து கொண்டால் சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கும். அதுதான் 2 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2, 3, 4, 5 வசனத்தை வாசிக்கிறோம். 2 Peter chapter 1 verse 2 to 5. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்றால் தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேத அறிவு இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல் அவசியம். வேத அறிவு எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் வேத அறிவு, தியாலஜிக்கல் நாலேஜ் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ், அனுபவபூர்வமான அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். யார் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிறானோ, யார் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற விடுதலை அவன் அறிந்து கொள்கிறான். எனவே கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறது. எனவே அவர் தான் நம்முடைய மனக்கண்ணை திறக்கிறார். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை அருளுகிறார். அவர் தான் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை உதவி செய்கிறார். ஏன்னா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோமே. அன்பு கூர்ந்து ரட்சித்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு அன்பாகவே தான் இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக தான் நாம் தவறும் பொழுது, பலவீனத்திலே நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது நம்மை சிட்சிக்கிறார். ஏன்னா எபிரேயர் 12:4 வாசிக்கிறோம், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. எனவே நம்முடைய எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு என்ன செய்கிறார்? நம்முடைய பலவீனத்தில் அவர் என்ன பண்ணுறார்? தவறு செய்யும் பொழுது சுட்டி காண்பிக்கிறார். அதையும் நாம் கடினப்படுத்தி கொண்டு போகணும், சிட்சிக்கின்றார். எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் தான் காணப்படும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கோ நீதியாகிய சமாதான பலனை தரும். பழகுகிறவன் யார்? நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று 119 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரம், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வேதத்தை காத்து நடக்கிறேன். எனவே அந்த வசனத்தை நாம் காத்து கொண்டால் நிச்சயமாய் நம்முடைய ஆத்மாவை தேவன் காக்கிறவராக இருக்கின்றார்.
எனவே அந்த காரியம் தான் இன்றைக்கி நமக்கு, அந்த கிருபையை நமக்கு அவசியம், அந்த ஆண்டோடைய ஒத்தாசை நமக்கு அவசியம், அவரது பலம் நமக்கு அவசியம். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. ஸோ இந்த ரெவலேஷன் ஆஃப் ஹிஸ் ரிச்சஸ், அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம். அதிக பக்தி முயற்சிகளை போகிறார்கள் ஒழிய ஆண்டவருடைய கிருபை இன்னதென்று அறிந்து கொண்டு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மை இன்றைக்கி இருக்கிறதில்ல. இன்றைக்கி வாசிக்கலாம், ரோமருக்கு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 2 ஃபர்ஸ்ட் 4 verses. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. எனவே ஆண்டவருடைய நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். இட் இஸ் an opportunity for our reconciliation. அதுதான் ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், ஒப்புரவாக்கத்தின் உபதேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இன்றே ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். எனவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டோட வருகைக்கு முன்னதாக 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. புறம்பான பரிசுத்தம் நமக்கு முக்கியத்தை விட ஆன்மீக முக்கியம், மிக மிக முக்கியம். மத்தேயு 5:8 வாசிக்கிறோம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனவே நாம் அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனிதனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொன்ன புத்திமதியை மறந்தீர்கள். எனவே நாம் அவருடைய பரிசுத்தத்திலே பங்கடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிச்சிக்கிறார் என்று 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் வேசின் பிள்ளைகளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். எனவே ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால தான் நம்மிடத்தில் வைத்த அன்பு நிமித்தமாய் சிச்சிக்கின்றார். அந்த சிச்சையை நமக்கு என்ன பண்ணணும் உணர்ந்து, அதனால தான் அப்பரசத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு முன்னதாய் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கிறோம் இவ்விதமாய். 1 Corinthians chapter 11 verse 29 onwards. எண்ணத்தின் நாளெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எனவே நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டுமே ஒழிய இது ஒரு சபையினுடைய கொள்கைகளை கடைபிடித்து சடங்குகளை சம்பிரதாயங்களை கடைபிடித்து போய் விடுகிறதுனாலே ஒருபோதும் ஆண்டவர் அதை பிரியப்படுத்தாது. உங்கள் பழைய ஏற்பாட்டை தீர்க்கதரிசி புத்தகத்திலெல்லாம் வாசிக்கும் பொழுது இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. ஆண்டவருக்கு எதை பிரியப்படுத்தும், ஆண்டவருடைய சத்தியம் என்னது என்பதை அறியாமல் பாரம்பரிய கொள்கையை கடைபிடித்து வந்தார்கள். அதே விதமாக தான் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அதே தான் இந்த நாட்களிலும். எனவே என் ஜனங்கள் அறிவில்லாமல் தான் சங்காரமாகிறார், அறிவை வெறுத்து விடுகிறார்கள். பரிசுத்தரின் அறிவே அறிவு, எது சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே அந்த சத்தியத்தை நாம் அறிந்தால் சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கும். எனவே அந்த ஆண்டவர் நம்ம ரட்சித்தவர் மாத்திரமல்ல, முற்றுமுடியை ரட்சிப்பதற்காக நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறார். எனவே அவருடைய உதவி, அவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டுமென்றால் அவரை பிரியப்படுத்தி நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ரிச்சஸ் ஆஃப் காட் அண்ட் த ரெவலேஷன் ஆஃப் ஹிஸ் ரிச்சஸ், அவர் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அந்த ஐஸ்வர்யத்தின்படியே, அந்த பலத்தின்படியே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். அதில் 2 கொரிந்தியர் அப்போ எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. நம்முடைய சடங்கு சம்பிரதாயத்தில் இருதயம் சிறப்படாது. அதனால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எனவே தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்கி கொண்டால் நாள்தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறார். அதனால தான் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெறுகிறது. அந்த அதிகமாய் பெருக செய்து கொண்டே வருகிறார். அந்த கிருபையை பற்றி கொண்டு நாம் போகும்பொழுது பாவத்தின் மேலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆயினால்தான் பாவத்திற்கு ஒருபோதும் உன் வாழ்க்கையிலே ஒருபோதும் பாவத்திற்கு இடம் கொடுக்காதே, இணங்காதே. 2வது காரியம், ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க மாத்திரம் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் கிருபைக்கு நீ அர்ப்பணித்து போ.
அப்பொழுது கிருபை நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தும், கிருபை நம்மை ஆண்டு கொள்ளும், பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ சப்மிட் டு த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனை துதிக்கிற ஐயா சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபினால் எங்களை ரட்சித்தீர். அந்த கிருபின் ஐஸ்வர்யத்தை நான் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாள்தோறும் தருகக்கூடிய அந்த கிருபையை நான் ஆண்டவரை பற்றி கொண்டு நான் போகும்பொழுது அந்த கிருபையை எங்கள் வாழ்க்கையில் பெருக செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை தருகிறேன். ஏற்ற வேளையில் சகாயம் செய்ய கிருபையை தருகிறேன். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீர் அன்பு கூறுகிற தெய்வம். அந்த அன்பினால் தான் எங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபையை ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு இலவசமாய் தருகிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ, உமக்கு பிரியமாய் வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரை உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத நிதியத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.